வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்ம். ஓகே, ஸோ இனிமேல் என்ன பண்ணுறீங்கன்னா புதுசாக ஒரு நோட்டு செகண்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு நீட்டாக ஃபஸ்ட் பேஜில் உங்கள் நேமு, தென் கிளாஸு, செக்ஷனு, சப்ஜெக்டு, ஸ்கூல் நேமு, தென் பிளேஸ், இதெல்லாம் நீட்டாக ஃபஸ்ட் பேஜில் ரைட் பண்ணிக்கோங்க. ரூல்டு சீட்டு வச்சு ரைட் பண்ணுங்கள். அன்ரூல்டு நோட்டு தான் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது செகண்ட் பேஜில் கண்டென்ட் நான் சொல்கிறேன். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். சாப்டர்ஸ் நீட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் அப்படின்னு சொல்லி போட்டு சாப்டர் 1 நம்பர்ஸ், சாப்டர் 2 மெஷர்மெண்ட், சாப்டர் 3 பில் ப்ராஃபிட் அண்டு லாஸ், தென் 4th ஜாமெட்ரி, 5th ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். இது வந்து செகண்ட் பேஜில் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாபிக். நெக்ஸ்ட்டு தேர்டு பேஜில் நம்பர் அப்படிங்கிற ஹெட்லைன் மேலே கரெக்டாக ரைட் பண்ணிக்கோங்க. மார்ஜின் போட்டு தான் ரைட் பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே நம்பர்ஸ் கான்செப்ட் பார்த்துருக்கோம். நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இண்டீஜர்ஸ், இந்த 3 கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் ஆட் நம்பர்ஸ் அண்டு ஈவன் நம்பர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதை தான் 3 டேர்ம் நான் ரீகால் பண்ணுறேன். பாருங்கள், 2 மல்டிபிள்ஸ் எல்லாமே ஆட் நம்பர், 2 மல்டிபிள்ஸ் இல்லாதது எல்லாமே ஈவன் நம்பர். அதை மட்டும் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஈவன் நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எண்ட், அதாவது ஒரு நம்பருடைய எண்டில் ஈவன் நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 2, 4, 6, 8 ஆர் 0. இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் வந்துருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் பிளேஸ் ஆர் நம்பருடைய எண்டில் வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈவன் நம்பர்ஸ். ஓகே, இதை தவிர ரிமைனிங் நம்பர்ஸ் என்ன இருக்குது? 1, 3, 5, 7, 9. இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒன்று வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆட் நம்பர். ஓகேங்களா? ஓகே, ஸோ நீங்கள் எழுதுறது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் கான்செப்ட் கீழே இந்த 3 பாயிண்ட்டும் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 3 பாயிண்ட்டும் 1 by 1 ரைட் பண்ணிக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்டு 1 by 1 ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன் ஹோல் நம்பர்ஸ் ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் கம் அல்டர்னேட்லி. ஹோல் நம்பர்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3 எக்ஸட்ரா அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த நம்பர்ஸில் அல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர் வருதுன்னு சொல்கிறாங்க. செக் பண்ணுங்கள். 0 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஈவன் நம்பர். அதுக்கு அடுத்தது ஆட் நம்பர். 2 அப்படிங்கிறது ஈவன் நம்பர், அதுக்கப்புறம் ஆட் நம்பர். ஸோ கரெக்டாக அல்டர்னேட்டாக 1 by 1 மாறி மாறி வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டாபிக் பாருங்கள். அப்சர்வ் த கம்ப்ளீட். அப்சர்வ் அண்டு கம்ப்ளீட். இந்த ட்ரை திஸ் பாருங்கள். 1 + 3 எவ்வளோ? 4. 5 + 11 16. 21 + 47 68. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். இந்த சைடு பாருங்கள். 5 3s are 15. 7 9s are 63. 7 9s are 63. நெக்ஸ்ட்டு 11 13s are ஓகே, எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள். 11 × 13. ஓகே, 3 3 1 1. ஸோ 143. 11 × 13. இப்போ இதிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரம் திஸ் அப்சர்வேஷன் வி கன்க்ளூட் தட் த சம் ஆஃப் எனி 2 ஆட் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஏன். என்ன வந்திருக்கு நம்மளுக்கு ஆன்சர் எல்லாமே ஈவனில் தானே வந்துச்சு. ஆட் நம்பர்ஸ், 2 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் ஆன்சர் ஈவன் நம்பர். அதே த ப்ராடக்ட் ஆஃப் எனி 2 ஆட் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆட் நம்பர் தான். ஓகே, இது 1 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக வரும், நல்லா பார்த்துக்கோங்க. த சம் ஆஃப் எனி 2 ஆட் நம்பர்ஸ் ஆல்வேஸ் அண்ட் ஈவன் நம்பர். 2 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈவன் நம்பர். அதே 2 ஆட் நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஆட் நம்பர். அது நல்லா பார்த்துக்கோங்க. கீழே அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. த சம் ஆஃப் எனி ஆட் நம்பர் அண்டு ஈவன் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஏன் ஆட் நம்பர். கரெக்ட். ஒரு ஆட் நம்பர் எடுத்துக்கிட்டு ஒரு ஈவன் நம்பர் கிட்ட ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் ஆட் நம்பர் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 4 is a odd even number. 4 even number, 1 odd number. ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 5 ஆல்சோ
என்னது ஆட் நம்பர். ஓகே, இது ஃபஸ்ட்டு கான்செப்ட். நெக்ஸ்ட்டு அதுக்கு நான் எழுத சொன்னல, அதுக்கு கீழே பாயிண்ட்ஸ் போட்டு இந்த 3 பாயிண்ட்ஸும் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நீட்டாக ரைட் பண்ணுங்கள். லைன் சீட்டு வச்சு ரைட் பண்ணுங்கள், அப்போ தான் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு த சம் ஆஃப், அதை ஃபஸ்ட்டு தேர்டு பாயிண்ட் சொல்லிட்டேன். ஓகேங்களா, தேர்டு பாயிண்ட் சொல்லிட்டேன். த சம் ஆஃப் n odd numbers and an even number is always an odd number. Then fourth one பார்த்தீங்கன்னா the product of an odd number and an even number is always an even number. ஒரு odd number எடுத்துக்கிட்டு ஒரு ஈவன் நம்பர் கூட மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈவன் நம்பர். கரெக்ட். 1 is a odd number. ஸ்மாலஸ்ட் நம்பரே சொல்கிறேன். பிக்கஸ்ட் நம்பர் மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு இது தான் கிடைக்கும். ஸோ 1 odd number. தென் ஈவன் நம்பர் பார்த்தீங்கன்னா 4. 1 4s are 4. ஓகே, ஈவன் நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஸோ 3 எடுத்துக்கோங்க. 3 into 4. ஓகே, 3 odd number, 4 ஈவன் நம்பர். 3 4s are 12. ஓகே, 12 வந்து ஈவன் நம்பர் தானே. ஓகே, இப்போ பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன். த ப்ராடக்ட் ஆஃப் எனி 3 odd numbers is always an odd number. The product of any 3 odd numbers is always an odd number. 3 odd numbers எடுத்துக்கிட்டு மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் ஆல்சோ odd number தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 into 3 into 5. 1 3s are 3, 3 5s are 15. ஓகே, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் 3 கிடச்சிருக்கு. இந்த 3 எடுத்துகிட்டு இன்னொரு நம்பர் மல்டிபிள் பண்ணாமல் இருக்குல்ல, தேர்டு நம்பர், அதை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 15. 15 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஆட் நம்பர். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணணும். நான் சொன்னலாமா, இந்த பாயிண்ட் அதுக்கு கீழே இந்த 3 பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட் சொல்லியிருந்தலாமா, அந்த 3 பாயிண்ட்டு. தென் இது 4, இது 5, இது 6. இது ஒரு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், த சம் ஆஃப் எனி 2 odd numbers always even. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈவன். த ப்ராடக்ட் ஆஃப் எனி 2 odd numbers is always odd number. ஓகே, ஸோ இதை ஃபில் பண்ணிக்கோங்க. இதை ரைட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த வேல்யூவை ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. இது 4 5 6 7 8. ஓகேங்களா, 8 பாயிண்ட்ஸ் 1 by 1 ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 is odd, its successor 2 is even, and so its predecessor 0 is also even. ஓகே, 1 ஆட் நம்பர் நம்மளுக்கு தெரியும். 1உடைய சக்ஸஸர் 2 அப்படிங்கிறது ஈவன் நம்பர். ஸோ 1க்கு முன்னாடி ப்ரெடக்சர்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து என்னவாக இருக்கும்? 0 வந்து என்னவாக இருக்கும்? ஈவன் நம்பர். ஸோ அது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, the first natural number 1 is odd and the first whole number 0 is even. இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நேச்சுரல் நம்பர் 1ல் 1 அப்படிங்கிறது என்னது? ஸ்டார்டிங் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர் ஈவன் ஆர் ஆடுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, பாருங்கள், ஸ்டார்டிங் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர் ஈவன் ஆர் ஆட் என்ன வரும்? ஆட் நம்பர். அதே மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹோல் நம்பர் ஈவன் ஆர் ஆட் அப்படின்னு கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த 2 பாயிண்ட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மொத்தம் இது வந்து 9th பாயிண்ட், இது 10th பாயிண்ட். மொத்தமாக 10 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, 1 by 1 நீட்டாக அழகாக ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள், இந்த 3 பாயிண்ட்ஸ் ஃபேக்டர் டாபிக் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த 10 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு நீட்டாக ஃபேக்டர் அப்படிங்கிற டாபிக் நீட்டாக கொஞ்சம் பெருசாக ரைட் பண்ணி அன்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இந்த 3 பாயிண்ட்ஸும் ரைட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, எ ஃபேக்டர் இஸ் எ நம்பர் தட் டிவைட்ஸ் த கிவன் நம்பர் எக்ஸாக்ட்லி. ஓகே, ரிமைண்டர் 0 கிடைக்கணும். இப்போ ஃபேக்டர் அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு எப்படி ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு நம்பராக இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணி பாருங்கள். நேச்சுரல் நம்பர்ஸ் இப்போ 1 10s are 10, ரிமைண்டர் 0. அப்போ 10 வந்து 1 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிருக்கு. அப்போ 1 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 2 பாருங்கள், 2 டிவைட் 5 2s are 10, ரிமைண்டர் 0. அப்போ 2 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா, ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிச்சின்னா நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணோமோ அது அந்த நம்பருக்கு ஃபேக்டர். ஓகே,
ஓகே, அது பார்த்துக்கோங்க. A factor is a number that divides the given number exactly. Exactly means remainder 0 கிடைச்சா that is exactly. Every number has two factors. எல்லா நம்பர்ஸ்க்குமே 2 factors கம்பல்சரி இருக்கும். ஓகே, எல்லா நம்பர்ஸ்க்குமே 2 factors கம்பல்சரி இருக்கும். அது என்னென்ன? 1 and number itself. ஓகே, ஆனால் ஒரு நம்பருக்கு மட்டும் ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் இருக்கும். அந்த நம்பர் என்னன்னு சொல்லி பாருங்கள். ஒரு நம்பருக்கு மட்டும் ஒரே ஒரு ஃபேக்டர் இருக்கும். ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸும் வரும். ஒரு சில நம்பருக்கு மோர் தென் 2 ஃபேக்டர்ஸும் வரும். இப்போ பாருங்கள், தேர்டு பாயிண்ட் பாருங்கள். எவ்ரி ஃபேக்டர் ஆஃப் எ நம்பர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த நம்பர். Every factor of a number is less than or equal to that number. ஓகேங்களா? ஸோ இந்த தேர்டு பாயிண்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, தேர்டு பாயிண்ட் பாருங்கம்மா. எவ்ரி ஃபேக்டர் ஆஃப் எ நம்பர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தட் நம்பர். ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நம்பருக்கு நம்ம ஃபேக்டர் பார்க்குறோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸுடைய ஃபேக்டர்ஸ் எல்லாமே அந்த நம்பரை விட சின்ன நம்பராக இருக்கும், இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தேர்டு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த தேர்டு பாயிண்ட் நான் சொல்ல பாருங்கள். இப்போ 6ங்கிற நம்பருக்கு வந்து நான் ஃபேக்டர்ஸ் பார்க்குறேன். ஓகே, இப்போது 6 வந்து ஒவ்வொரு நம்பராலையும் ஸ்டார்டிங் நம்பர்லேருந்து ஒவ்வொரு நம்பராலையும் டிவைட் பண்ணுங்கள். 1 6 6, ரிமைண்டர் 0. அப்போது 1 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு 2 ட்ரை பண்ணுங்கள். 2 3 6, ரிமைண்டர் 0. அப்போ 2 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு 3 ட்ரை பண்ணுங்கள். 3 2 6, ரிமைண்டர் 0. ஸோ 3 ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு 4, 1 4 4, 2 4 8. 6 விட அதிகமாக வந்துடுச்சு. ஸோ அது ஒரு ஃபேக்டராக இருக்க வாய்ப்பே இல்லை. அடுத்தது 5 செக் பண்ணுங்கள். 1 5 5, 2 5 10. ஸோ 6க்கு 5ம் ஒரு ஃபேக்டராக இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்தது 6 ட்ரை பண்ணுங்கள். ஓகே, 6 1 6, ரிமைண்டர் 0. இப்போ பாருங்கள், 6உடைய ஃபேக்டர்ஸ் எல்லாமே பாருங்கள் 1 6க்கு ஈக்குவலாக வந்திருக்கு. ரிமைனிங் எல்லாமே 6 விட சின்னதாக தான் இருக்குது. அதுதான் தேர்டு பாயிண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள்ஸ். ஸோ மல்டிபிள்ஸ் அப்படிங்கிற டாபிக் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஒன்றுமே இல்லை, டேபிள்ஸ்னால் இந்த மல்டிபிள்ஸ் கான்செப்டில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட். எவரி மல்டிபிள் ஆஃப் எ நம்பர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தட் நம்பர். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ மல்டிபிள் ஆஃப் 7 அப்படிங்கிற நம்பருக்கு மல்டிபிள் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று அந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லை அப்படின்னா அந்த நம்பரை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 7உடைய மல்டிபிள்ஸ் 7 14 21 28. இப்போ 7 ஈக்குவலாக வந்திருக்கு. தென் ஆஃப்டர் ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாமே 7ஐ விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். மல்டிபிள்ஸ் ஆஃப் எ நம்பர் ஆர் எண்ட்லெஸ். எப்படி நேச்சுரல் நம்பருக்கு எண்டே இல்லையோ அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம மல்டிபிள்ஸ் பார்ப்போம். அந்த நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு தான் நம்ம மல்டிபிள்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டு போகும்போது எண்டு கண்டுபிடிக்க முடியுமா? நோ. ஸோ அப்படியே கண்டினியூஸாக சொல்லிகிட்டே போகலாம் நம்பர்ஸ். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க செகண்ட் பாயிண்ட். இது ரெண்டுமே ரைட் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் அப்படிங்கிற டாபிக் போட்டு அன்லைன் பண்ணிட்டு இந்த 2 பாயிண்ட்டு மட்டும் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ் அண்டு காம்போசிட் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸும் காம்போசிட் நம்பர்ஸும். ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். காம்போசிட் நம்பர் அப்படின்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஒரு நம்பரை எத்தனை பேஸில் அரேஞ்ச் பண்ண முடியுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அண்டு காம்போசிட் நம்பர்ஸ், ப்ரைம் நம்பர்ஸ் அண்டு காம்போசிட் நம்பர்ஸ் வந்து சொல்லலாம். இப்போ ஒரு நம்பருக்கு 2 வேஸில் மட்டும்தான் ரோஸ் வந்து மேக் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பர். மோர் தென் 2 வேஸில் நம்ம ரோஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து காம்போசிட் நம்பர்ஸ். ஓகே, பாருங்கள், இந்த 5ங்கிற நம்பர் அப்படிங்கிறது ப்ரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சார் செக் பண்ணுறது? இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மேக் பண்ணுறது இதை தவிர வேறு எந்த வேஸ்லேயாவது இந்த 5ங்கிற நம்பர் வந்து மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள் 2 ஃபேராக நான் செக் பண்ணி பார்க்குறேன். 2 தென் 1 மட்டும் ரிமைனிங் இருக்குது. தென் 3 செக் பண்ணுறேன். இந்த 1 மட்டும் ரிமைனிங் இருக்குது. ஸோ 2 வேஸ் தவிர வேறு எந்த வேலையும் 5ஐ மேக் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் இது வந்து 5 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுக்கு அடுத்தது 6 கொடுத்துருக்காங்க. இப்போ 6 பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்டர்லேயும் மேக் பண்ணலாம். எப்படி 5 மேக் பண்ணமோ அதே மாதிரி மேக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், தென் 3 எழுதலாமா? ஓகே, 2 ரோஸில் இங்கே ரைட் பண்ணலாம். 3 ரோஸ் மேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2 3 ரோஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா அது வந்து காம்போசிட் நம்பர்.
ஓகேங்களா. இப்போ 4 பார்த்துக்கோங்க. இப்போ நான் 4 நோட் பண்ணுறேன். 4க்கு 1 2 3 4 பாருங்கள். 1 into 4 சாரி 4 into 1 4 rows into ஒரு லைன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதே 4 பாருங்கள். 2 2 எடுக்கலாமா? அடுத்தது 1 2 3 4 1 into 4. ஸோ இந்த ரேலையும் எடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை வேஸ் வந்திருக்கு? 3 வேஸ். ஸோ 3 வேஸ் அப்படின்னா அது வந்து காம்போசிட் நம்பர். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னால் ஒன்லி 2 வேஸ் மட்டும்தான் மேக் பண்ண முடியும். காம்போசிட் நம்பர்ஸ்க்கு மோர் தென் 2 வேஸில் நம்ம வந்து நம்பர்ஸை மேக் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள். ஃப்ரம் த டேபிள் we conclude that. ஸோ இதை மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. 1 2 இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் போட்டு ரைட் பண்ணுங்கள். இதுக்கு மட்டும் இது ரெண்டுக்குமே ஸ்டார் போட்டு ரைட் பண்ணிக்கோங்க. a natural number greater than 1 having only 2 factors namely 1 and the number itself is called a prime number. ஓகே. ஸோ ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறதுக்கு ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னா எல்லா ப்ரைம் நம்பர்ஸ்க்கும் 1 வந்து காமன் ஃபேக்டராக வரும். எல்லா ப்ரைம் நம்பர்ஸும் இருந்தாலும் சரி, காம்போசிட் நம்பராக இருந்தாலும் சரி, 1 இஸ் எ காமன் ஃபேக்டர். ஓகே. எல்லா நம்பருக்குமே 1 அப்படிங்கிறது காமன் ஃபேக்டராக வந்துடும். தென் 1 அண்டு இட் செல்ஃப் மட்டும்தான் ஃபேக்டர்ஸாக வருது அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பர். 1 அண்டு இட் செல்ஃப் மீன்ஸ் கொடுத்துருக்கிற நம்பரே ஃபேக்டராக வந்துச்சு அப்படின்னா, கொடுத்துருக்கிற நம்பர் ப்ளஸ் 1 இது ரெண்டு மட்டும்தான் ஃபேக்டராக வரும் அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பர். ஓகே. a natural number having more than 2 factors is called composite numbers. ஓகே. இந்த 1 இட்செல்ஃப் நம்பரை தவிர வேறு ஏதாவது ஒரு நம்பர் வந்து ஃபேக்டராக வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து காம்போசிட் நம்பர். ஓகே. ஸோ இந்த ரெண்டும் பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டுமே எழுதிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு எ பர்ஃபெக்ட் நம்பர். ஓகே. ஸோ இது என்ன சார் பர்ஃபெக்ட் நம்பர்? அது பாருங்கள். எ நம்பர் இஸ் எ பர்ஃபெக்ட் நம்பர் இஃப் த சம் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டர் அதர் தென் த கிவன் நம்பர் தஸ் அதர் பாருங்கள் அதர் தென் த கிவன் நம்பர் கிவ்ஸ் த சேம் நம்பர். ஓகே. கிவ்ஸ் த சேம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னா என்னன்னா நம்ம எத்தனை நம்பர் எடுத்துக்கிறோமோ அந்த நம்பரை தவிர ரிமைனிங் இருக்கிற ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற நம்பர் வரணும். ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற நம்பர் வரணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது என்ன நம்பர்ஸ்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் நம்பர். ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 கொடுத்துருக்காங்களா? இப்போ 6 செக் பண்ணுங்கள். இப்போ 6 உடைய ஃபேக்டர்ஸ் என்னென்ன வந்துச்சு? இப்போ லாஸ்ட்டில் தான் பார்த்தோம். 1 2 3 6. ஓகேங்களா. இப்போ 6 விட்டுருங்க. அதான் சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்டில். 6 விட்ட பிறகு மீதி இருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணி பாருங்கள். 1 + 2 3 3 + 3 6. ஓகே. அப்போது 6ங்கிற நம்பரை தவிர ரிமைனிங் இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 6 வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் நம்பர். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். 28 54. ஓகே. 28க்கும் 54க்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. 490 கொஞ்சம் பிக்காக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன். இந்த 28க்கும் 54க்கு மட்டும் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இட்செல்ஃப் நம்பரை தவிர ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணி பார்க்கும்போது 28 ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது வந்து பர்ஃபெக்ட் நம்பர். 28 ஈக்குவலாக இல்லைன்னா அது வந்து நாட் பர்ஃபெக்ட் நம்பர். செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்டிங் த ப்ரைம் நம்பர்ஸ் பை சேவ் ஆஃப் எரதோஸ்தனஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் வந்து மேக் பண்ணி 100க்குள்ளே 1லேருந்து 100க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் வந்து மேக் பண்ணி சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா சேவ் ஆஃப் எரதோஸ்தனஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே மேக் பண்ணி ஒரு டேபிளாக கொடுத்துருக்காரு. இது பார்த்துக்கோங்க நல்லா.
ஸோ இந்த டேபிள் வந்து நீட்டாக எழுதி வைங்க. 100க்குள்ளே இருக்குது. ஸோ இந்த டேபிள்ஸ் வந்து நீட்டாக ரைட் பண்ணி வைங்க 100க்குள்ளே. ஓகே. ஸோ பிங்க் கலரில் இருக்கிறது எல்லாமே என்னென்னா ப்ரைம் நம்பர்ஸ், ரிமைனிங் எல்லாமே காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ இந்த டேபிள் அப்படியே நீட்டாக போடுங்க. ஓகே. இப்போ 1லேருந்து 100 வரைக்கும் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே. ஒன்லி ஒன் ப்ரைம் நம்பர் தட் எண்ட்ஸு 5. ஓகே. ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் மட்டும்தான் எண்ட்ஸில் 5 வந்திருக்கு. அது என்னன்னா 5ங்கிற நம்பர் மட்டும்தான். இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, அது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1, எக்ஸ்பிரஸ் 42 and 100 as then 42 and 100 as the sum of two consecutive numbers. இப்போ 42 2 கான்சிக்யூட்டிவ் ப்ரைம் நம்பர்ஸை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 42 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 100 அப்படிங்கிறது 2 கான்சிக்யூட்டிவ் ப்ரைம் நம்பர்ஸை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 100 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர்ஸ் என்னென்ன பாருங்கள், அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் தான். 19 + 23 100 = 47. இந்த எக்ஸாம்பிள் 1 போட்டு அதை ரைட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 2 போட்டு ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஹோம்ஒர்க் வரும். இப்போ வந்து நீட்டாக நோட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். எக்ஸ்பிரஸ் 31 and 55 as the sum of any 3 odd prime numbers. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 31 3 ஆட் ப்ரைம் நம்பர்ஸை ஆட் பண்ணால் 3 ஆட் ப்ரைம் நம்பர்ஸை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 31 வரணும். ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. 5 7 19 நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி 55க்கு 55க்கும் 3 ஆட் ப்ரைம் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 55 வரணும். அதனால் 1 to 100 வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க, சின்ன நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டேபிள்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த சம் எக்ஸாம்பிள் 1 டேபிள்ஸுக்கு கீழே எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிள் 2ன்னு போட்டு இதை ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த சம்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்பிரஸ் 68 and 128 as the sum of two consecutive prime numbers. இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் மாடல். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் மாடல் வந்து இந்த சம். ஓகே. தென் எக்ஸ்பிரஸ் 79 and 104 as the sum of 3 odd numbers. இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ். ஓகே. ஹோம்ஒர்க் பண்ணிடுங்கம்மா. இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ், அதனால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்வைன் ப்ரைம்ஸ். ஓகே. அது என்ன சார் ட்வைன் ப்ரைம்ஸ்? ஓகே. ட்வைன் ப்ரைம்ஸ் அப்படின்னா 2 ப்ரைம் நம்பர்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2ஆக இருக்கணும். 2 ப்ரைம் நம்பர்ஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 2ஆக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்வைன் ப்ரைம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 5 and 7 17 and 19. அப்போ 19லேருந்து 17 செப்பரேட் பண்ணால் டிஃப்ரென்ஸ் வந்து 2 வந்திருக்கு. 7லேருந்து 5 செப்பரேட் பண்ணால் 2 டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் ட்வைன் ப்ரைம். அதாவது 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸில் சப்ராக்ட் பண்ணால் 2 வர மாதிரி எந்தெந்த நம்பர் வந்திருக்கோ அது எல்லாமே ட்வைன் ப்ரைம்ஸ். ஓகே. அதே மாதிரி பாருங்கள். 3 successive prime numbers differ by 2, then the prime numbers form a prime triplet. எப்படி ட்வைன் ப்ரைம் சொல்கிறோமோ அதே மாதிரி இது வந்து ப்ரைம் ட்ரிப்ளெட். ஒன்லி ப்ரைம் ட்ரிப்ளெட் என்னென்ன அப்படின்னா 3 5 7 ஒரே ஒரு ப்ரைம் ட்ரிப்ளெட் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா 3 5 7. இதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2, இதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2. ஓகே. இது நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்லி ஒன் ப்ரைம் ட்ரிப்ளெட் அப்படிங்கிறது 3 5 7. ஓகே. ட்வைன் ப்ரைம் அப்படிங்கிறது நீங்கள் நிறையா நம்பர்ஸ் வந்து ட்வைன் ப்ரைம் வந்து மேக் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்களே செக் பண்ணி பாருங்கள். 2 ப்ரைம் நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 2 வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னென்னா டிஃப்ரென்ஸ் 2 வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னென்னா ட்வைன் ப்ரைம்ஸ். ஓகேங்களா? அது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஃபார் த டெஸ்ட் ஃபார் டிவைசிபிலிட்டி ஆஃப் நம்பர்ஸ். இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே. ஸோ ட்வைன் ப்ரைம் வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. ட்வைன் ப்ரைம் வரைக்கும் ரைட் பண்ணிவிட்டு தென் இதையும் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ட்வைன் ப்ரைம் இது ட்வைன் ப்ரைம் டாபிக் போட்டு இது ஃபுல்லாக ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே. டுடே கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ ஸோ மச்.